நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாள் தேனலை முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாளினை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தேனலை ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் மாவட்ட அமைப்பாளர் சசிகுமார் தலைமையில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக பொறுப்பாளர் KM ராஜு மதிய உணவை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மாவட்ட கழக அவைத் தலைவர் போஜன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் ரவிக்குமார், கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் வாசிம் ராஜா, பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வம், காளிதாசன், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் பத்மநாபன், நாகராஜ், வினோத்குமார், மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் எல்கில் ரவி, கேத்தி பேரூராட்சியின் தலைவர் ஹேமா மாலினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மேலூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜன், உதகை நகர இளைஞரணி அமைப்பாளர் விஷ்ணு பிரபு, உதகை வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விவேக், குன்னூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விக்னேஷ், குன்னூர் நகர துணை அமைப்பாளர் காஜா மொய்தீன், ஜெகதலா பேரூர் அமைப்பாளர் அமல்ராஜ், கழக நிர்வாகிகள் கோபு, ஜெயராம், ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.